தன்மானத்தோடையும் இங்கே வாழ முடியாது, ஆமாசாமி போட்டும் இங்கே வாழ முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இந்த சமூகம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா ஆமாசாமி போட்டு வாழணும்னு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன சொல்லுதுன்னா இல்லை, நம்ம தன்மானத்தோடு தான் வாழணும்னு சொல்லுவோம். அதனால இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படி இந்த 2 கேரக்டராலும் இந்த சமூகத்தில் நம்மளால் வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ முடியும். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, காலம் அறிந்து நேரம் அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கணும், நம்ம அந்த இடத்துல நகர ஆரம்பிக்கணும். அதாவது எந்த இடத்துல தன்மானத்தை பார்க்கணுமோ அந்த இடத்துல தன்மானத்தை பார்க்கணும், எந்த இடத்துல ஆமாசாமி போடணுமோ அந்த இடத்துல ஆமாசாமி போடணும். இது எதுக்காகனா நம்ம குடும்ப நலனுக்காகவும் நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்காகவும் இதை நம்ம செஞ்சே ஆகணும். தன்மானத்தோடு தான் நான் வாழ்வேன் அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தோற்று போவீங்க. அதே மாதிரி இல்லை, நான் கடைசி வரைக்கும் ஒருத்தவனுக்கு அடிமையாக தான் வாழ்வேன் அப்படி நினச்சாலும் நீங்கள் தோற்று போவீங்க. எந்தெந்த இடத்துல நாம் எப்படி செயல்படணும்னு கண்டிப்பாக அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே கரெக்டாக நம்மளால் வாழ்க்கையை பயணிக்கவே முடியும். அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் எப்படி நாம் நகரணும், எந்த இடத்துல நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தணும், எந்த இடத்துல நாம் ஆக்ரோஷமாக பேசணும், எந்த இடத்துல நம்ம தன்மானத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளணும், இப்படி எல்லாத்தையுமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டால் மட்டுமே நம்ம அடுத்த நகருக்கு போக முடியும்.